நாங்க யாரும் இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டோம். கட்டி இருக்கிற தாலியை கழட்டிட்டு இவளை இப்பவே வெளியே துரத்திடுறேன். ஏய் மாமா, ஓடி வெளியே. மாமா விடுங்க மாமா. மாமா நான் சொன்னதை கேளுங்க. விடுங்க. இந்த லாக்கெட் ஆத்தங்கர்ல இவ எனக்கு கிடைச்சப்ப இந்த லாக்கெட் கழுத்துல இருந்தது. என்ன? என் மச்சன மகளே எனக்கு மருமகளா வந்திருக்கா? ஆஹா லக்ஷ்மணா, இதத்தான் விட்டகுறா தொட்டகுறாங்கிறது. அப்படியா மச்சான்? அப்படியா மச்சான்? ஐயோ என் அண்ணன் பொண்ணு, என் பொண்ணு. அம்மா அம்மா, பார்த்தாயா உன் மகனின் நிலைமையை? உனக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று 24 ஆண்டுகளாக இந்த வினாடிக்காக நான் என்ன கஷ்டப்பட்டிருப்பேன். எல்லாம் வீணாகிவிட்டது. மீண்டும் 24 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறேன், காத்திருப்பேன். நானே ஜெயிப்பேன். ஆனால் அவர்களை மட்டும் நிம்மதியாக வாழ்வதற்கு நான் விடமாட்டேன். இதான் மலை மேல இருக்கிற எங்க குகை. லட்சுமணையா, எங்க குருவை சாதாரணமானவரா நினைக்காதீங்க. உங்க தேவை என்னன்னு சொல்லுங்க. கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள கச்சிதமா செஞ்சிருவாரு. சுவாமி, 18 வருஷத்துக்கு முந்தி என் அண்ணன் அண்ணி அவங்க குழந்தையோட சேர்த்து நடு ஆத்துல தள்ளி விட்டுட்டேன். அதுல எப்படியோ என் அண்ணன் பொண்ணு தப்பிச்சு இப்ப என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எமனா வந்திருக்கா. இப்ப நான் அவளையும் துண்டு துண்டா வெட்டி மூட்டை கட்டி நடு ஆத்துல வீசிடுவேன். ஆனா நான் தான் கொலைகாரன்னு என் மருமவனுக்கு தெரிஞ்சா கோர்ட்டு படி ஏற வேண்டியிருக்கும். அதோட என் பொண்ணு வாழ்க்கையும் நாசமாயிடும். அதனால இந்த வேலையே வேண்டான்னு உங்ககிட்ட வந்திருக்கேன் சுவாமி. நீங்க அடிக்கிற அடி யாருக்கும் தெரியவே தெரியாது, கண்ணுக்கும் தென்படாது. அந்த காவேரி பொணமா பாடையில ஏறணும். என் பொண்ணுக்கு அந்த வீட்டு மருமகள்ங்கிற பட்டம் கிடைக்கணும். அவ்வளவுதான் வேணும் சாமி. இவ்வளவுதான் சாமி, எங்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டிருக்கு. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும். பலகாரம் வச்சுட்டா பரிமாறுது யாரு? பரிமாறிட்டா ஊட்டி விடுறது யாரு? எருமைக்கு தாலி கட்டின எருமை என்னைய அதிகாரம் பண்ற. இரு, எனக்கு பேச்சு வரட்டும். நீ என்ன பண்றேன் பாரு. இவர் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னதாட்டம். ஊட்டி ஊட்டி விடு. டேய் அறிவு கட்ட முண்டா, பொழைச்சிட்ட. இங்க திரும்பி பாரியா வாத்து முட்டை. யாருப்பா இவ்வளவு மரியாதையா கூப்பிடுறது? நான் தான் கண்ணா, உன் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் வைஃப். நான் தான் எருமை ஸ்ரீ. மாலாஸ்ரீ, பத்மஸ்ரீ, ராஜஸ்ரீ, ஜெயஸ்ரீ, இவன் பேர் என்னவோ எருமஸ்ரீ. மாடு புண்ணாக்கு திங்கிற மாதிரி டிஃபன் திங்கிறியே, எனக்கு எங்கயா? உனக்கு அங்க இருக்கே புல்லு கட்டு சின்ன. இனிமே நான் புல்லெல்லாம் திங்க மாட்டேன். என் புருஷன் திங்கறத தான் நான் திம்பேன். இது சரியான தொந்தரவாயிடுச்சுப்பா. இது என்ன பேராண்டி வச்சிட்டு எந்திரிச்சிட்ட? எருமைக்கு நாம திங்கிற தீனி தான் வேணுமா? உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்காளா? ஆண் குழந்தைதான் பிறக்க. ஐயோ, கர்ப்பம் இல்லாத எருமஸ்ரீக்கு நாம திங்கிற ருசியான தீனி தான் வேணுங்குது. பொன் குழந்தைய பிறக்கட்டு விடு. இந்த வீட்டுல மகாலட்சுமி அடி எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. அங்காளம்மா ஆசீர்வாதம் எப்படி இருக்கோ அப்படியே ஆகட்டு. என் கண்ணு என் ராசாதி. நீ வாமா, உனக்கு பால் கொடுக்குறேன். ஐயோ ஐயோ ஐயோ. திருமதி அவர்கள் கிச்சன்லயும் திருவாளர் கிளினிக்லயும் இருந்தா கூவா கூவா எப்போ? இன்னைக்கு நான் நல்ல மூட்ல வந்திருக்கேன். அவள் தலை முடி, கால் மண், உடுத்தும் துணி கொஞ்சம் கொண்டு வந்து கொடு. ஞாயிறன்று அமாவாசை நாள் உச்சி வேளையில் ரத்தம் கக்கி சாக வைக்கிறேன். ஐயோ காவேரி, என்ன காவேரி? நான் இல்லையா? நான் என்ன செத்து போயிட்டேனா? நான் தலைவாரி விடுறேன். திரும்ப புதுசா கல்யாணம் ஆயிருக்கிற பொண்ணுங்க தலை நிறைய எண்ணெய் தடவிக்கிட்டு லட்சணமா ஜடை போட்டுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு இருக்கணும்.
அதை விட்டுட்டு உன்னால முடியலன்னு என்ன கூப்பிடு, நான் செஞ்சு விடுறேன். நான் இங்க இருக்கிறது எதுக்கு? என்னம்மா நீ பாரு, எப்பவும் பொண்ணுங்க லட்சணமா இருந்தாதான் புருஷனுக்கு சந்தோஷமா இருக்கும், தெரிஞ்சுதா? ஜெய் காளி, ஜெய் காளி. கொல்லு. ஏய் ஜெய் நீலி, ஜெய் காளி, ஜெய் சூளி. என்னங்க, இன்னைக்கு தானே அமாவாசை? ஆமாடி, இன்னைக்குதான் வேலை செய்யும்னு சொன்னாரு. ரத்தம் கக்கி செத்துருவான்னாரு. இன்னும் ஒண்ணு ஆவலியே. ஐயோ மச்சான், மச்சான், மச்சான். காவேரி, காவேரி, ரத்தம், ரத்தம். மாமா ஐயோ விஜய், என் பொண்ணு காவேரி ரத்தம் வாந்தி எடுக்கிறாப்பா. காவேரி, ஐயோ காவேரி, கடவுளே. காவேரி, ஐயோ ஐயோ காவேரி, என்னாச்சு? என்ன சாப்பிட்ட? காவேரி. மாமா, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கணும்னு பாத்தீங்களா? டாக்டர் அவ்வளவு சுலபமா முட்டாளாக்க முடியாது. என்னாச்சுப்பா? டாடி, இன்னும் 6 மாசத்துல நீங்க தாத்தா ஆக போறீங்க. ராதா, 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 ஐயோ, மாமா, 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 நீங்க இப்படி வாங்க. மாமா, மாமா, நான் சொல்றத கேளுங்க. கொஞ்சம் இப்படி வாங்க. மாமா, நான் பாத்துக்கிறேன். மாமா, மாமா, நான் சொல்றத கேளுங்க. ஐயோ சாமி, நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க? அந்த காவேரி மேல பில்லி சூடிய வைக்க சொன்னா நீங்க யார் மேல ஏவனீங்க? என் பொண்ணு ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காள. ஜெய் காளி. சாரி, ராதா, எந்த மருந்து கொடுத்தும் கேட்கல. ராதா, என்ன முயற்சி பண்ணியும் காப்பாற்ற முடியல. மாமா, ராதா இஸ் நோ. இதையுமே வெடிச்சதுக்கு அப்புறம் அவ எப்படிப்பா பழைப்பா? உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளவு ஆசைகளை மனசுல வச்சிட்டு இருந்தா. அவ ஏமாந்து போனதுக்கு அப்புறம் என்னமோ செஞ்சுக்கிட்டு நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டானே. அட நீ நாசமா போக. நீ பண்ண காரியத்தால 20 வருஷமா கிளியாட்ட வளர்த்த என் பொண்ணு என் கண் முன்னாலேயே ரத்தங்கக்கி செத்து போயிட்டா. என் பொண்ணை பலி வாங்கின உன்னை துண்டு துண்டா வெட்டி நெருப்புல போட்டு எரிச்சு அந்த சாம்பல தண்டியில கரைக்கிற வரைக்கும் என் பொண்ணு ஆத்மாவுக்கு சாந்தி இல்ல, எனக்கு அமைதி இல்ல. டேய், வெட்டி எரிங்கடா. அவளே அகிலங்கள் அவளே புவியாவும் அவளே வடிவாகுமே அவளன்று ஒன்று அசையாது என்று அறியாத பேரிங்கு